ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டியூட்டர்ஸ் ஃபனி தமிழ். இன்னைக்கு நாங்கள் வீடியோவில் பாருங்கள், ஏஐயை பயன்படுத்தி ஒரு வீடியோ ஒன்று எப்படி அழகாக ஜென்ரேட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த வீடியோ கம்ப்ளீட்டாக நான் ஃப்ரீயாக தான் நான் செஞ்சுருக்கேன். அதாவது ஃப்ரீயாக ஏஐ டூலை பயன்படுத்தி நான் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ நான் ப்ளே பண்ணி காட்டுறேன். இந்த வீடியோவில் என்ன நம்ம பண்ணியிருக்கோம்னா, ஒரு சிறுவன் ஃபர்ஸ்ட் ஸ்கூல் ட்ரெஸ்ஸில் காட்டியிருக்கோம். அப்புறம் அவர் ஒரு டிகிரி ஹோல்டராக இருக்கிறத காட்டியிருக்கோம். அப்புறம் ஒரு கோஆபரேட் கம்பெனியில், அதாவது டிகிரி முடிச்சோடனே ஒரு கோஆபரேட் கம்பெனியில் வேலை செய்யறதை காட்டியிருக்கோம். அப்புறம் அவருக்கு 60வது ஏஜ். அதாவது ஒரு சிம்பிளாக ஒரு நபரோட லைஃப்பை நம்ம இதில் காட்டியிருக்கோம். இப்போ இந்த வீடியோவை நான் ப்ளே பண்ணுறேன் பாருங்க. பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகா ஒர்க் பண்ணுது. ஓகே, இந்த மாதிரி இதை என்ன மாதிரி நம்ம பண்றதுன்றது ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டியூட்டர்ஸ் ஃபனி தமிழ். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற விஷயம் வீடியோ கிரியேஷன். அதாவது ஏஐயை பயன்படுத்தி எப்படி நம்ம ஒரு வீடியோ கிரியேட் பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். இப்போ நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு இங்கிலீஷ்ல ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி ஒன்று எழுதியிருக்கேன். அதாவது கெட்டிங் டு த ஸ்கூல் வித் த பேக், இந்தியன் ஸ்டூடெண்ட் இந்தியன் பாய், இப்போ இந்தியன் பாய் யூனிஃபார்ம், இந்தியன் ஸ்கூல் இன் த பேக்ட்ராப் அண்ட் 10. ஓகே, அதாவது ஒரு 10வது வயது, 10 வயசுல ஒரு ஸ்கூல் பேக்கோட ஒரு ஸ்டூடெண்டா இருக்கிற காட்சி. அதில் ஸ்டாண்டிங் வித் த டிகிரி இன் ஹேண்ட் பிஹைண்ட் த இந்தியன் யூனிவர்சிட்டி அட் த 21. அதாவது 21 வயசுல இந்தியன் யூனிவர்சிட்டியில ஒரு டிகிரி சர்டிபிகேட்டோட இருக்கிற ஒரு காட்சி. அடுத்தது அதுக்கப்புறம் ஒர்க்கிங் ஹார்ட் இன் த கோஆபரேட் கம்பெனி இன் அ கம்ப்யூட்டர். 30 வயசுல ஒரு கோஆபரேட் கம்பெனியில வேலை செய்யற மாதிரி ஒரு காட்சி. அடுத்து சிட்டிங் அ பார்க் எலோன் எல்லாம் ஸ்ட்ரெயிட் அட் த கேமரா. அதாவது 60 வயதுல ஒரு ஒரு பார்க்ல உட்காந்து கேமரா முன்னுக்கு காட்சி கொடுக்குற மாதிரி ஒரு காட்சி. இப்ப இந்த 4 விஷயத்தையும் வச்சு ஒரு வீடியோ ஒன்று நான் ஜென்ரேட் பண்ண போறேன். அப்ப எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ்ல தான் இப்படி எழுதியிருக்கேன், ஒரு சிம்பிள் இங்கிலீஷ்ல. இதை அப்படியே கொண்டு போயிட்டு நான் என்ன பண்ணணும்னா, சும்மா எழுதியாது, நான் எழுதணும். ChatGPT போயிட்டு இதுல நம்ம என்ன பண்ணணும்னா, இதுக்கான ப்ராம்ப்டை சரியா கொடுக்கணும். நான் இப்ப எழுத போறேன், act as a world best prompt generator for the video. This is the text. This is a text ன்னு சொல்லி போட்டு, this is a text கொடுத்துட்டு இந்த மாதிரி போட்டுட்டு இந்த மாதிரி போட்டுட்டு இங்க நான் கொடுக்கணும், according to the text, according to the text, I need you to generate the best prompt for video generation. கொடுத்துட்டு என்டர். ஓகே, இருந்தா உங்களுக்கு ப்ராம்ப்டா அழகா இந்த மாதிரி எழுதி, ஒவ்வொரு சீனா பாருங்க எப்படி எழுதி. ஓகே, இந்த ஏஜ் 10th year old Indian boy wearing the school, walking into the school gate with a backpack and smiling. அப்படியே இந்த சீனை அப்படியே காப்பி பண்ணுங்க. ஓகேங்க, நான் ஸ்மூத் ஆன் ஸ்விட்ச் ஆன் ஸ்பேஜ் இதெல்லாம் இருக்குதுங்கண்ணா. நான் என்ன பண்ண போறேன்னா, இது அப்படியே இங்கே டிக்ளைப். ஓகே, இது அப்படியே இந்த சீன்ஸ் அப்படியே நான் காப்பி பண்ணுறது. அவ்வளோத்தையும் காப்பி பண்ணிட்டு நான் என்ன பண்ண போறேன்னா போறேன். ஓகே, இதில் நிறைய ஏஐ டூல்ஸ் இதே ரன்அவே எம்எல் இந்த லேப்ஸ் இதுக்கெல்லாம் ஜென்ரேட் பண்ணியிருக்கு. நான் என்ன பண்ண போறேன்னா, நான் உள்ள ஃப்ரீ பெஸ்ட் ஏஐ டூலில் கொண்டு போய் ஜென்ரேட் பண்ண போறேன். அந்த ஏஐ டூல் என்னன்னா,
கூகுள் ஃப்ளோ. இந்த ஏஐ எடுப்போம். ஓகே, இப்போ இதில் வந்து ஃப்ளோன்றதை கிளிக் பண்ணிட்டு ஓகே, இப்போ நான் வந்து கிரியேட் வித் ஃப்ளோன்றதை கொடுங்க. கொடுத்துட்டு இப்போ பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து இப்போ இதுதான் வந்து இந்த மாதிரி கூகுள் ஃப்ளோன்றது. இதில் தான் இப்போ உள்ள லேட்டஸ்ட் ஏஐ வீடியோஸ்லாம் இதில் தான் ஜென்ரேட் பண்ணுறாங்க. அந்த அளவு இந்த டூல் வந்து அவ்வளோ ஒரு நல்ல டூல் கூகுள் ஃப்ளோன்ற. இப்போ வந்து இதில் வந்து உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட் வழியால், இப்போ உங்கள் ஜிமெயில் வழியால் உங்களுக்கு ஜிமெயில் அக்கௌண்ட் வச்சுருக்கேன், ஜிமெயில் வழியால் உங்களுக்கு அதை உங்களோட அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணோன்னே இந்த மாதிரி வந்துடும். இங்கே கெட் ஸ்டார்டட் கொடுத்துட்டு இப்போ நான் வர உங்களுக்கு நியூ ப்ராஜெக்ட்னு ஒன்று வருது பாருங்கள், இதை கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ பாருங்க இதில் ஒரு ஆப்ஷன் வந்துருக்கு பாருங்க, டெக்ஸ்ட் டு வீடியோன்னு இருக்கு. ஓகே, இதில் வந்து பாருங்க டெக்ஸ்ட் டு வீடியோன்னு இருக்கு. ரைட், இப்போ இதுதான் ஆப்ஷன். இப்போ சம்திங்க பார்த்தீங்க இந்த இதில் கொடுத்துருக்கேன், இந்த விஓ 3.1 ஃபாஸ்ட் இந்த ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க இதில். ஓகே, இப்போ நம்மளுக்கு வந்து ஃப்ரீயாக அந்த ஆப்ஷனில் தான் நம்ம செஞ்சு கொள்ள முடியும் இந்த ஒர்க்ஸ் வந்து. இப்போ வந்து நீங்கள் அந்த இங்கே ஜென்ரேட் பண்ண ப்ராம்ப்டை வந்து இங்கே கொண்டு போய் கொடுங்க. கொடுத்துட்டு என்ன பண்ணணும்னா இதை கிளிக் பண்ணுங்க. இப்போ கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பாருங்க ஒரு வீடியோ ஒன்று அதை ஜென்ரேட் பண்ணுங்க. இப்போ பாருங்க அந்த வீடியோ வந்து இப்போ ஜென்ரேட் ஆகிட்டு இருக்குது. நீங்கள் ஜென்ரேட் ஆக வரையும் வெயிட் பண்ணுங்க, இந்த வீடியோ எப்படி ஜென்ரேட் ஆகுதுன்றதை பார்ப்போம். இப்போ பார்த்தோம்னா நம்மளோட வீடியோ ரெடி ஆகிட்டு வந்துச்சு பாருங்க. இப்போ பாருங்க அந்த வீடியோ எப்படி ப்ளே ஆகுது. பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு வீடியோ அவுட்புட் ஒன்று நம்மளுக்கு இந்த இது மூலியமாக நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு அவுட்புட் ஒன்று கிடச்சி. இதை கிளிக் பண்ணுற நேரம் இந்த வீடியோவை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த வீடியோஸ் வந்து பாருங்கள், நீங்கள் வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்கூலுக்கு போகிறதுலேருந்து அப்புறம் நீங்கள் கிராஜுவேஷன் அதே போலயே வந்து கிராஜுவேஷன் ஆகிறான், அதே மாதிரி அதுக்கப்புறம் ஒரு கோஆப்ரேட் கம்பெனியில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான், அதுக்கப்புறம் 60வது வயதில். இப்போ இந்த மாதிரி ஒரு வீடியோ வந்து அழகாக ஜென்ரேட் பண்ணி இந்த மாதிரி வீடியோ வந்து பெரிய விஷயம் இல்லைங்க. நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஸ்டோரியை வந்து நமக்கு தெரிஞ்ச மாதிரி எழுதிட்டு அந்த ஸ்டோரியை வந்து நம்ம வந்து அப்படியே போடக்கூடாது. இந்த மாதிரி ஏஐ ஜென்ரேட்டர் டூலில் அது சரியான ஒரு வீடியோவை கன்வெர்ட் பண்ணி கொடுக்காது. நம்ம வந்து ChatGPTயில் நம்ம சொல்லி கொடுத்த மாதிரி ChatGPTயில் வந்து அந்த வீடியோக்கு ஏற்ற வீடியோ ப்ராம்ப்டை வந்து நம்ம கேட்டோம்னா அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு செஞ்சு கொடுக்கும். அதை கூட நீங்கள் போட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு அவுட்புட்டை நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஓகே, இது வந்து நீங்கள் ஃப்ரீலேயே நீங்கள் வீடியோ ஜென்ரேட் பண்ணலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு நல்லா பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ப்ரீமியம் பை பண்ணால் இதோட நல்லா பெஸ்ட்டாக வந்து நீங்கள் மார்க்கெட்டிங் எல்லாம் பண்ணுறதுக்கு வீடியோ ஜென்ரேட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.